வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி கையில் 2 வளையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பாடே பரிமாறுவாங்க எங்கள் பாட்டி. வயசில் சின்னவங்களாகவே இருந்தாலும் அவங்க கைக்கு வளையல் போட்டு விட்டாங்க அப்படின்னா அவங்க காலை தொட்டு கும்பிடுவாங்க எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி. எது வாங்குறாங்களோ இல்லையோ, திருவிழான்னு வந்துட்டா முதல்ல போய் கண்ணாடி வளையல கலர் கலராக பார்த்து வாங்குவாங்க எங்கள் பெரியம்மா. அவங்களோட மேரேஜில் போட்ட கல்யாண வளையலை இன்னும் பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுருக்காங்க என்னோட அம்மா. கடைக்கு வந்து பேரம் பேசுகிற கஸ்டமர் கூட பார்த்தீங்கன்னா, கண்ணாடி வளையலுக்கு மட்டும் விலை குறைக்க வேண்டாம், மீதி எல்லாத்துக்கும் கொஞ்சம் விலையை பார்த்து குறைச்சி போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் கண்ணாடி வளையலோட கனெக்ட் ஆகிருக்கிறோம். இது வந்து நம்ம தமிழ் கல்ச்சரில் தானாக ஊறி போன ஒன்றா இருக்குது. இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனாலையா என்னன்னு தெரியல, சின்ன வயசில் இல்லாத கிரேஸ் வளர வளர எனக்கு கண்ணாடி வளையல் மேலே ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணாடி வளையல்களை நம்மளே வாங்கி போட்டுக்கிறத விட மற்றவங்க கிஃப்டாக கொடுக்கும்பொழுது இன்னும் கூடுதல் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி அழகழகான கிளாஸ் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்மளோட லாராஸ் ஃபேஷன்ஸில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க.